வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் வீடியோ போட போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் இருந்து பறிச்சிட்டு வந்த வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை தான். அந்த கீரையை இப்போ நல்லா நான் அலசிக்கிறேன் பாருங்கள். ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை அலசிக்கிறணும். அலசிக்கிட்டு லாஸ்ட்டாக அரிசி கழுவுன தண்ணியில் இப்போ நான் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு நான் எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டேன். இப்போ கீரையை அலசின கீரையெல்லாம் நல்லா அலசி தண்ணியை வடிகட்டிட்டு எண்ணெய் சட்டியில் அள்ளி வைக்கிறேன் பாருங்கள். இது ரொம்பவே மருத்துவ குணம் கொண்ட கீரை தான் இந்த கீரை. நீங்களும் பொன்னாங்கண்ணி கீரைனாவே எண்ணிலடங்காக மருத்துவம் இருக்குது. இதிலே 2-3 வகையான கீரை இருக்குது. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்னு இருக்குது. சிகப்பு பொன்னாங்கண்ணி ரொம்பவே நல்லது. பருப்பு போட்டு கூட்டு சாம்பார் கடைஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரையும் நான் பருப்பு சேர்க்கலை. சும்மாவே நான் பூண்டு தட்டி போட்டு தாளித்து தான் இந்த கீரையை நான் சமைக்க போகிறேன். இப்போ வெந்துருச்சு. ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். இந்த குழவிக்கல்ல வச்சு இந்த பூண்டை நல்லா நச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு அந்த வெந்த தண்ணி இருக்குது பாருங்க, கொஞ்சமாக வச்சுருக்கேன்னா அந்த தண்ணியும் தூக்கி ஊற்றி நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். இது பருப்பு கடை இருந்தாலும் போட்டு கடையெல்லாம். இப்போ அது மண்சட்டி வச்சு யார் இப்போ பருப்பு கடை வச்சுருக்கா? இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டோம். தாளிப்புக்கு வெங்காயம், வரமிளகாய், பூண்டு பாருங்கள், இது மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுக்கிடுவோம். எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் நம்ம போட்டுக்கிடுவோம். நான் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வெங்காயமும் வரமிளகாவும் வச்சுருக்கோம் தெரியுமா? வரமிளகாலாம் ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ நல்லா அதையும் வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டு பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் நம்ம எடுத்து போட்டுக்கிடுவோம். பாருங்கள், நான் இப்போ பூண்டு போடுறேன். நல்லா கிண்டி விட்டுக்கிடுவோம். ஒன்று போல் கிண்டி விட்டுக்கிறணும். ரொம்பவும் வதங்க விடக்கூடாது, ஏன்னா ஒரு மாதிரி சிறுகசப்பு எடுக்க ஆகிடும். அதனால் இந்த பக்குவம் நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம எடுத்து ஊற்றிக்கிடுவோம். உப்பு கடைசியாக தான் போடணும். அதுக்காக நான் உப்பு இப்போ தான் போட போகிறேன் பாருங்கள். இது நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு. ஏன்னா முதல்ல உப்பு போட்டோம்னா கீரை கடுத்து போகும். அதனால் நான் ஃபஸ்ட்டே உப்பு போட மாட்டேன். இப்போ இது சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ சுடுசாதத்தில் தான் போட்டு நான் என்னோடய பொண்ணு வந்திருக்காங்க, எல்லோரும் சாப்பிட போகிறோம். நீங்களும் பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சா விட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.